திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மறுபவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மறுபவரும் நீதானையா. எஜமானனே என்றாயே, எஜமானனே ஒருவரும் சேரக்கூடாத இடங்களிலே அப்பா அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கிறவரே, காண்பிக்கிறவரே, செய்து முடிக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே 8வது மாதம் இந்த 4வது வாரம் 23ஆம் தேதி இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் இந்த வர்ஷிப்பை நடத்துகிற பிள்ளைகளை ஆண்டவரே பாடும் பொழுதே அந்த பிள்ளைகளை நீர் மறைத்துக் கொள்வீராக. அக்னிமயமான நாவுகளை கட்டளையிடுவீராக, குரல் வளங்களை கட்டளையிடுவீராக. யூடியூப் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் உம்முடைய வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை பாய்ந்து விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. எல்லா கவலைக்கிடமான காரியங்கள், பயங்கள், திகில்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், பாடுகள் எல்லாம் மறைந்து கரைந்து போகட்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டுமாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா துதி செய்ய தொடங்கின போதோ அவர்கள் வெட்டுண்டு மடிந்து விழுந்தார்கள் என்று பார்க்கிறோமே. அப்படியா இந்த துதியின் சத்தத்தை நீர் உயர்த்தி கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை வாழ்க 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 என வாழ்த்தியை வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று வேதம் சொல்லுகிறாகவே. கர்த்தர் இம்மட்டும் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து, நம்மளை பராமரித்து, நம்மளை போஷித்து, நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வாதி தேவனை துதிக்க போகிறோம். ஒரு ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வீடுகளில் ஆராதிக்க போகிறோம். ஆவியோடு உண்மையோடு நம்ம ஆராதிக்கணும். ஆகவே எல்லோரும் கண்ணில் மூடி நம் பாடுகிற பாடல்கள் வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக உணர்ந்த நாளத்திலிருந்து நாம் துதிக்கும் பொழுது, உண்மையாயவரை நோக்கி துதிக்கும் பொழுது, உண்மையாயவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம் சமீபத்துல வந்து, நம் நடுவுல வந்து, நம்மோடு கூட வந்து நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன் நம் நடுவுல வந்து நிச்சயமாக உங்களை உயர்த்துவாராக. ஆகவே எல்லாரும் ஆவியோடு உண்மையோடு கருத்துடன் அவர்களை பாட வேண்டும்.
பழைய கால சத்தம் வானில் நடிக்க போகிறது. அது நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக அவர் தேவனின் மேல் வரப்போகிறார். தேவ தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு பிரதான தூதரோடு தேவ நிச்சயமாக வரப்போகிறார். நம்மளை கூட்டிக் கொண்டு சேர்க்க போகிறார். ஆகவே சேர்ந்து அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த நாளுக்காக நம்ம அவைப்படிட்டு இருக்கோம். கர்த்தர் நிச்சயமாக சீக்கிரமாக வரப்போகிற ராஜாதி ராஜாவாக இயேசு. எக்கால சத்தம் வானில் ஒலித்திடவே என்னை சுமராஜனை மறந்திடுவார். எக்கால சத்தம் வானில் ஒலித்திடவே என்னை சுமராஜனை மறந்திடுவார். அந்த மிக சமீபமே சொந்தங்கள் யாவரையும் சேர்ந்திடவே. அந்த மிக சமீபமே சொந்தங்கள் யாவரையும் சேர்ந்திடவே.
யோசுவாவை வழி நடத்தும்படிக்கு நீ தெரிந்து கொண்டீர். நீ தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அன்றைக்கு வாக்குப்படுத்தீர் ஆண்டவரே. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை ஆண்டவரே சுதந்தரிக்கும்படி ஆண்டவரே யோசுவாவை தெரிந்து கொண்டீர். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்கும்படி ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருந்து நீ வழி நடத்தினீர். உடைய வெற்றி விலகுவதல்ல, உடைய கைவிடுவதல்ல. உடைய விரோதமா எத்தனை பேர் எழுப்பி வந்தாலும், எத்தனை பேர் எழுப்பி வந்தாலும், எத்தனை பேர் அவர்களை மேற்கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் அவங்க பட்சத்தில் வருவார்கள். பயப்படாதே மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்தேன். ஆவியிலிருந்து அற்புதங்கள் நான் செய்தேன். அந்த யோசையோடு
உங்களுடைய கருத்து பயன்படுத்தும் இயேசு முன்னேறிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் மறுபடியும் லாக்டவுன் நிமித்தமாக இந்த வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லும் நாம் சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து சீக்கிரமாக சபைகள் திறக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 150வது அதிகாரம் நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சூரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதம் 150 அதிகாரம் என்றோட முடியுது. இப்ப மறுபடியும் அடுத்த வாரத்துல 1ஆம் சங்கீதத்துல இருந்து சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஓசை உள்ள கைத்தாளம். அப்போ அவரை துதிக்க துதியின் சத்தத்தை கேட்டு எல்லாமே விலக போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளம் போடுங்க போடுங்க. தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். பாருங்க, தேவனுடைய சந்நிதத்துல எதுக்கு தேடனா? துதிப்பதற்காக. ஃபுல்லா துதி. 6 வசனம் இருக்கு. நம்ம விளக்கணும்னா நமக்கு நேரம் பத்தாது. சுவாசம் உள்ள யாவுனா ஆடு மாடு கோபி எதுக்கெல்லாம் சுவாசம் இருக்குதோ அது கண்டிப்பா துதிக்கணும்ன்றார் தாவீது. அல்லேலூயா. அப்போ அவைகளெல்லாம் துதிக்கும் போது நாம எப்படி துதிக்கணும்? அல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல துதிக்கும்படியாக தேவன் நம்மளை நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம துதித்து துதித்து ஜெயம் எடுப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், நமக்கு கொடுத்ததான தலைப்பு, நீயோ உன் ஊழியத்தை நிறைவேற்று. பாருங்க, தொடங்கிறது ஈஸி, அதை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். இங்கே பவுல் இப்படியாக தன்னுடைய உடன் ஊழியர் தீமோத்தேயுவுக்கு கடிதத்தின் மூலியமாக பேசுகிறார். லெட்டர் போட்டு பேசுறார். எப்படி பேசுறார்? நீயோ உன் ஊழியத்தை நிறைவேற்றுப்பா அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைவேற்றாம போயிட்டாங்க. அதெல்லாம் பர்டிகுலரோட சொல்றார். இவன் இப்படி பண்ணான், அவன் இப்படி பண்ணான், அவனை நம்பினேன், ஆனா உன்னை நான் இப்போ முழுமையா நம்புறேன். லாஸ்ட் ஃபைனல் ஒப்படைக்கிறாரு. யார்கிட்ட? தீமோத்தேயு கிட்ட. என்ன சொல்றாரு படிங்களா? 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய். பாரு, எல்லாவற்றிலும்னா அதுல நல்லது கெட்டது எல்லாமே அடங்கிடுச்சு. அப்போ அங்க ஊழியத்துக்கு தேவையானது பணம் பொன் பொருள் அல்ல, தெளிந்த மன தெளிவு வேணும். இந்த மனம் கசந்து போச்சுன்னா, மனம் உடைஞ்சு போச்சுன்னா ஊழியத்தை செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றாங்க, நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனா இரு, நீ நல்ல ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லல. தீங்கு அனுபவி. ஊழியத்துல ஆசீர்வாதமா இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஊழியத்தை செய்யக்கூடாது. நம்ம நல்லதா செய்வோம், நல்லதா போவோம். எவனா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடும். அப்ப மனம் கசந்து என்ன பண்ணுச்சா, இந்த ஊழியம் எதுக்குடா ஓடிடணும்.
அங்கதான் நம்ம மன தெளிவு உள்ளவனாக காட்ட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். சுவிசேஷகனுடைய வேலையை நீ செய்யினா, சுவிசேஷ பணிக்கு வந்துட்டா வேறொரு அலுவல்கள் வேறொரு வேலைகள்ல தலையிடக்கூடாது. அதுதான் பவுல் சொல்றாரு. தீங்கு அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அந்த சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் ஊழியத்தை நிறைவேற்றுப்பா. இது உன் மேல விழுந்த கடமை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், இதை நிறைவேற்று. உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம 11ஆம் தேதி நம்ம ஐயா இறந்துட்டார். எஸ்தாஸ் ஐயா நாகிக்கை பெத்தேல் திருச்சபையில இறந்துட்டார். இப்ப அந்த ஊழியம் யார் எடுத்து செய்யல, அந்த குடும்பம் அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அங்கதான் இருக்குது ரகசியமே, அங்கதான் இருக்கிறது விஷயமே. இந்த நேரத்துல அவர் கொடுத்த அந்த ஊழியத்தை அவர் வருக வரைக்கும் நம்ம நிறைவேற்றி கொண்டு போகணும். அதனால்தான் சொல்றாரு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இருப்பா. சுவிசேஷகனுடைய வேலையை மாத்திரம் செய்ய, அதுல என்னதான் துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், அவமானங்கள், துக்கங்கள் வந்தாலும் அந்த சுவிசேஷ ஊழியத்தை விட்டுறாத. உன் ஊழியத்தை நீ செய்து நான் வருகையில நிறைவேற்று. 2வது வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லல, எல்லா காவலோட இருதயம் அந்த நாவுக்கு காவல் போட முடியாது. அப்போ அவங்க பவுல் சொல்றாரு, நேரம் கிடைக்குதோ இல்லையோ, நேரம் கிடைக்கலன்னு. சில பேர் ஊழியத்துக்கு நேரமே இல்லைங்க, வெடிகாலம் எழுதுலன்னா தூங்கிடுறேன், மத்தியானம் போனா ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளைங்களை இட்டு போகணும், அது போனோம் இது போனோம், நேரமே இல்லை. சமயம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், நேரம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ ஊழியத்தை நிறைவேற்றும். இன்றைக்கு ஊழியத்தில் ஈடுபடுகிற அநேகரை கண்ணால பார்த்திருக்கிற, ஊழியதான் ஓடி வந்தாங்க அநேகர். ஆனால் கஷ்டங்கள், நெருக்கங்கள், பல பிரச்சனைகள்னால ஊழியத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலனாலும் நீ ஜாக்கிரதையா இருந்து கண்டனம் பண்ணி, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, அதனால உன் பெயர் கெட்டாலும் பரவாயில்ல, நீ நிறைவேற்ற வேண்டியது ஊழியம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிதினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளான சேர்த்துக்கினாங்க. அவங்க இஷ்டமா ஒரு போதகர் தான் அவங்கள வழி நடத்துறாங்க. பவுல் தான் அவங்க எல்லாரையும் நடத்தி கொண்டு போறாரு. அலெக்சாண்டர் ஒரு பக்கம் மோசம் பண்ணிட்டான், இந்த பக்கம் தேமாவை நம்பின தேமா உலக ஆசையில போயிட்டான், மார்க் ஒரு பக்கம் போயிட்டான், பர்னபா ஒரு பக்கம் போயிட்டான். எல்லாமே அவங்க சுய இச்சையினால பெருமை அவங்களுக்கு ஏற்ற ஒரு போதகர், அவங்க இஷ்டம் போல யாரு நய வசிப்பு கொடுக்கிறாங்களோ அந்த போதகர்களை தேடி என்ன பண்ணிட்டாங்களா, சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போல காலம் வரும். அதனால அவங்க எல்லாம் அந்த காலத்திலே என்ன பண்ணிட்டாங்களா, போயிட்டாங்க. ஆனா நீ அப்படி போக மாட்டேன், நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் உங்ககிட்ட இந்த ஊழியத்தை நான் ஒப்படைக்கிறேன், இந்த ஊழியத்தை நீ நிறைவேற்றுப்பா. அதே 1ஆம் அதிகாரம் 7-8, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்ததாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற என்னை குறித்ததாவது, நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவிப்பா. சுவிசேஷத்துக்காக மற்ற காரியத்துல நீ தீங்கு அனுபவிக்கணும்னு அவசியமே கிடையாது, யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சுவிசேஷம் சொல்ல வரையா டிராக்ஸ் பண்ணி கொடுக்குறியா, அதை பிரசங்கம் கொடுக்க தெரு பிரசங்கத்துக்கு வரையா, அங்க அடி உத எது வந்தாலும் வாங்கிக்கோ. அதை தவிர்த்து மற்றபடி நான் சொல்லலப்பா, என்ன கூட வாப்பா, நான் என்ன கஷ்டத்தை படுறனோ, நான் என்ன துன்பத்தை படுறனோ, எனக்கு என்ன அவமானம் வருதோ அது அத்தனையும் உனக்கு தான், நீ அதை அனுபவிக்கணும்ன்றார் பவுல். ஊழியம் என்பது சாதாரணமானதல்ல, எதை வேணாலும் செய்திடலாம், ஆனா ஊழியத்தை செய்ய முடியாது.
தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய கிருபா வரமும் தேவன் தெரிந்து கொள்வதும் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. செய்யலாம், நிறைவேற்ற முடியாது. அவர் வருகையிலே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. 8ஆம் வசனம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்ததாவது, அவர் நிமித்தமும் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்ததாவது, நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. என்னோடு கூட தீங்கு அனுபவி. மறுபடியும் சொல்ற, என்னோடு கூட தீங்கு அனுபவி. கட்டப்பட்டிருக்க எதனால? சுவிசேஷத்தினால கட்டப்பட்டிருக்க. அப்போ அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். ஆனா அவர் தான் ஜெயிலுக்குள்ள இருக்காரே தவிர அவருடைய ஆவியும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய வரங்களும் ஃபுல்லா ஊழியத்து மேலதான் இருக்கு. ஃபுல்லா அப்படியே உண்மை உத்தமமா அப்படியே எழுதுறார். கடிதத்தின் மூலியம் யாருக்கு? தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். கடைசி நேரம் அவர் இதோட முடிக்க போறார் அவருடைய ஓட்டத்தை. இந்த ஊழியத்தை எப்படியாவது நம்ம உண்மையான மனுஷன்கிட்ட கொடுக்கணும் என்னும் போது அந்த உண்மையான மனுஷன் யாருன்னா தீமோத்தேயுவை போல அவருக்கு யாருமே கிடையாது. இன்றைக்கு நாம அப்ப அதே போல காணப்படுறோமா? ஒரு தீமோத்தேயை போல தேவன் நம்மளை ஊழியத்துல எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரு. நாமே பவுலுக்கு எப்படி தீமோத்தேயு உண்மையா இருந்தாரோ அப்படியா நாம் உண்மையா இருந்து ஒப்பு கொடுப்போம். ஊழியங்கள் முடிந்து போய்விட்டது, லாக்டவுன் ஆயிடுச்சு, எல்லாம் எந்த ஊழியம் நடக்கல, இனிமேல் அவ்வளவுதான், சபையெல்லாம் திறக்கப்படாது. இல்ல, இனிமேல் தான் ஊழியமே வளரப்போகிறது. இனிமேல் தான் சபைகள் திறக்க போகிறது. இனிமேல் தான் அவருடைய நாமம் எங்க உலகம் எங்கும் மகிமைப்பட்டு பிரஸ்தாபப்பட்டு அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக சேர்க்கக்கூடிய நாட்கள் இனிமேல் தான் வரப்போகுது. ஜாக்கிரதையாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலனாலும் நீ ஜாக்கிரதையா இருந்து திருவசனத்தை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். சத்தியத்தை அறிகிற அறிவுல ஒவ்வொருவரையும் கடந்து போகணும். அப்போஸ்தலர் 2:17-18 பாருங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பாருங்க, தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஊற்றணும் உங்க மேல. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தீர்க்க தரிசனம். ஆனா உண்மையான தீர்க்க தரிசனமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். பாருங்க, வாலிபர்கள் இந்த நாட்கள கடைசி நாட்கள தரிசனத்தை காண்பாங்க. ஆண்டவர் இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, இந்த ஊழியத்தை இப்படி செய்யணும், இங்க போகணும், இங்க வரணும். கர்த்தரை குறித்தே தாகம் வாலிப பிள்ளைங்களுக்கு வருமா? வயசான காலத்துல கனவுகள் காண்பார்கள். அவருடைய வருகையை குறித்த கனவா தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஊழியக்காரர் மேல இல்ல, ஊழியக்காரி மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படணும்னா முதல்ல நாம அதுக்கு தகுதியா இருக்கணும். அப்ப தகுதியா இருக்கணும்னா நாமளே ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒரு டாக்டர் செக் பண்றாரு, இந்த பாடிக்கு இத்தனை பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது நாமளே ஒப்பு கொடுத்து செக் பண்ணி அந்த பரிசுத்த ஆவி நம்ம மேல ஊத்தணும்னா அந்த பரிசுத்த ஆவி நம்மளை அபிஷேகிக்கும் போது நம்ம மூலியமா எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு எத்தனையோ கட்டுகள் அறுக்கப்படும், எத்தனையோ குழப்பங்கள் சமாதானத்துக்குள்ளாய் கடந்து வரும். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் ஊழியத்தை குறித்து அப்பா மன தெளிவுள்ளவனாயிரு என்று சொன்னீர தகப்பனே, தீங்கு அனுபவி என்று சொன்னீர தகப்பனே, என்னோடு கூட சுவிசேஷத்தின் நிமித்தமாக நான் கட்டப்பட்டிருக்கிறபடினால என்னோடு கூட தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்று பவுல் எவ்வளவு பாரத்தோடு அப்பா பவுல் எவ்வளவு அக்கறையோடு கடைசி நாட்களில அந்த தீமோத்தேயுவின் விடத்துல எப்படி ஒப்படைக்கிறாரோ அப்படியே தகப்பனே உண்மையோ உத்தமமாய் ஊழியங்கள்ல கடந்து வர எங்களுக்கு தெளிந்த புத்திகளை கொடுக்கும்படிக்காக அப்பா நேரம் கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ தகப்பனே, எப்படியாவது யாருக்காவது ஒரு நாளிலே ஒருத்தருக்காவது உம்முடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல அப்பா எங்களை தகுதிப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம், எங்களை தகுதிப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளை தந்த தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்த தந்த தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே காணப்பட்ட எல்லா தடைகளையும் உடைத்து போட்டதற்காக ஸ்தோத்திரப்பா தகப்பனே. 6 மாதங்களாக போகிறதையா சபையில நாங்கள் பிரியா தொடர்ந்து ஆராதிக்க முடியவில்லையே, ஜனங்கள் சபைக்கு வர முடியவில்லையே. ஆனாலும் இது ஒரு சமயம் வாய்த்ததோ வாய்க்காததோ இருந்தாலும் ஆண்டவரே, இந்த யூடியூப்ல இந்த வாட்ஸ்அப்ல உம்முடைய வார்த்தை வெளியாகும்படியா நீ திறந்த வாசலை வைத்ததற்காக அப்பா நன்றி 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 நன்றி. மாம்சத்தை மாம்சமாய் எண்ணாதபடிக்கு அந்த மாம்சத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்காக ஆவி உற்சாகம் உள்ளது சொல்லி உற்சாகமுள்ள ஆவியானவர் எங்களை தாங்க ஏந்த சுமக்க தப்புவிக்க உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பார்த்தாலும் பலவீனங்கள் ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் சுகவீனங்கள் ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் குழப்பங்கள் ஆண்டவரே, நிம்மதி இல்லாத இந்த சூழ்நிலையில நிம்மதியான தெய்வமே எங்களை சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம். கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் மறக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா என்கிற வைரஸ் இம்மட்டுமாக நீர் ஆண்டவரே அப்பா விரட்டி அடித்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் பரிபூர்ண விடுதலையை தாங்கப்பா. இந்த வைரஸ் செய்தியை எங்க காதுல நாங்க கேட்க கூடாது தகப்பனே. அப்படிப்பட்டதான ஆலோசனைகளை மருத்துவர்களை அந்த மருந்து ஆராய்ச்சியாளர்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. தொடர்ந்து நீங்க உலகம் முழுவதும் காணப்படுகிற எல்லா சபைகளையும் ஆண்டவரே, சபை ஊழியர்களையும் குடும்பங்களையும் எதிர்காலங்களையும் பிள்ளைகளையும் பொறுப்பெடுக்கும்படிக்காக செபிக்கிறோம் தகப்பனே. எங்களையும் கூட ஆண்டவரே இந்த நிமிஷம் வரை பாதுகாத்து வந்தீரப்பா. உம்முடைய கிருபை எவ்வளோ மேலானது ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லைனா ஒண்ணுமே இல்லையே தகப்பனே. அப்படியா எங்களை ஆசீர்வதித்து வந்த தேவன் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறோம். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எடுத்துதி கனா மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவரோ மீட்பரோ உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பான நாயகம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி என்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசு வரவரைக்கும் இந்த யூடியூப்ல வாட்ஸ்அப்ல இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பத்தோட எதிர்காலங்களோடு தங்கி தரிப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அறிவிப்பு நேரம் கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 23/8/2020 அறிவிப்பு. ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தம். இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை குறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நாகும் 1:13 பிறந்த நாள் காண்போர் அகிலன் யோவான் 24/8/2010, மெர்லின் ஒமேகா 25/8/2001, ஷைனிங் ஷாலோம் 26/8/2016, அரரா 28/8/1981. இவர்களுக்குரியதான வாக்குத்தத்தம். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹாப்பி பர்த்டே. திருமண நாள் காண்போர் பாஸ்கர் ஷீலா 28/8/2008, ஜானி செல்வி 24/8/2017, தீபன் கமலவள்ளி 27/8/2017. இவர்களுக்குரியதான வாக்குத்தத்தம்.
சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. 11/8/2020 அன்று நமது கிளை சபை பெத்தேல் திருச்சபை போதகர் பாஸ்டர் எஸ் ஆரோக்கியதாஸ் ஐயா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவரது ஸ்தோத்திர ஆராதனை வருகிற 26/8/2020 புதன் அன்று சரியாக 4:30 மணி அளவில் நடைபெறும். ஆகவே நாங்கள் யாவரும் கலந்து கொண்டு அவர் விட்டு போன குடும்பத்தை ஆறுதல் படுத்த அன்புடன் அழைக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதா திருச்சபை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள், பிறந்தநாள் காண்பவர்கள், திருமண நாள் காண்பவர்கள், இப்போது பிறந்தநாள் காண்பவர் அகிலன் யோவான் 24/8/2010, மெர்லின் ஒமேகா 25/8/2001, சைலி சாலோமோ 26/8/2016, அரராத் 28/8/1981. இப்போ திருமண நாள் காண்பவர் பாஸ்கர் சீலா 28/8/2008, ஜானி செல்வி 24/8/2017, தீபன் கமலவல்லி 27/8/2017. இவர்களுக்குரிய வாக்குத்தத்தம், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. இப்போது ஒரு பாடலை பாடி இவர்களுக்காக நம்ம பிரேயர் பண்ண போறோம். நன்றியாம் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியாம் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியாம் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியாம் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. சோதராண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். யூதா திருச்சபை சார்ந்த ஆண்டவரே சகோதரர்கள் சகோதரிகள் சிறு பிள்ளைகள், ஆண்டவரே சோத்திரம், திருமண காண்கிற சகோதரிகள் சகோதரர்கள், ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இவர்களுக்காக இடத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிறந்தநாள் காண்கிற அகிலன் யோவான், மெர்லி ஒமேகா, சைலி சோலம், அரராத், ஆண்டவரே வருகிற வாரத்திலே பிறநாள் காண்கிற ஆண்டவரே இந்த அப்பா சோதரம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வாக்கு தத்துவத்தின்படி சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக என்ற இந்த வாக்கு தத்துவத்தின்படியே ஆண்டவரே சோதரம் சோதரம். சமாதானத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா சோதரம் சோதரம் பெரிய பெரிய காரியங்களை செய்யப்பா, அதிசயமானதை காணட்டும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடரட்டும் ஆண்டவரே, குடும்பங்களிலே தொடரட்டும் அப்பா. அந்த நாட்களிலே கர்த்தர் கரங்களை நீட்டி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நன்மையும் கிருபையும் அந்த நாட்களிலே தொடர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவருடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகள் ஆண்டவரே அதன்படியே தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே வாழ்க்கையிலே ஒரு உயர்வை காணட்டும், செழிப்பை காணட்டும், நன்மையை காணட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. அப்படியாக இவர்கள் அந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக பாக்கியவானாக பாக்கியவதியாக
ஆண்டவரே சிறு பிள்ளைகள் கூட அந்த நாட்களிலே அப்பா பிறந்தநாளை காண்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் அப்பா சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிற தடை செய்யாதீர்கள் என்று சொல்கிற தேவன் அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படியாக காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே வேலையெடுத்து தேவனிடத்து காத்துக் கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரே திருமண நாள் காண்கிற பாஸ்கர் சீலா ஜானி செல்வி தீபன் கமலவெல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா நன்மை கிருபை உங்களை தொடரட்டும் சமாதானத்தின் தேவன் இவரோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துங்க சுவாமி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரை கொடுத்து அவன் சரீரத்திலிருந்து ஒரு விழாவை எடுத்து அப்பா சரீரத்தில் ஆண்டவரே மாம்சத்தில் மாம்சமாகவோ இசைத்திருப்பார் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்படி அப்பா ஆதாமுக்கு வாழ்க்கை அப்பா துணைவை கொடுத்தீரோ அதை போல ஆண்டவரே இவர்களுக்கு துணைகளை கொடுத்த தேவன் நீர் அப்பா அப்படியா மனைவி கண்டது நன்மையானதை காணுவான் என்று வேதத்தின் பிரகாரமாக நன்மையானதை காணட்டும் ஆண்டவரே நன்மையானதை காணட்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த நாளிலே திருமண நாள் காண்கிற இவர்களை ஆண்டவரே நீ கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்மை கிருபை வாழ்க்கையிலே அப்பா சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா சூழ்ந்து கொள்ளட்டும் சமாதானத்தின் தேவன் இவர் மத்தியில் இருந்து ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாக அப்பா கணவன் மனைவிகளில் மிகப்பெரிய ஒரு சமாதானம் ஆண்டவரே வாழ்நாளை காணும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் பிறநாள் காண்கிறவர்களையும் திருமண நாள் காண்கிறோம் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க பலப்படுத்துங்க எல்லாம் உங்களுடைய கரத்திலே ஒப்பு துதி கன மகிமை உங்களுக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். உன்னை வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம் உன் சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம் உன் சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம் சிலுவை சுமப்பதினார் சிந்தையே மாறிவிட்டது சிலுவை சுமப்பதினார் சிந்தையே மாறிவிட்டது நீரிய பொறுமையது நீரிய பொறுமையது சுகமாய்
நீ